அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு நீங்க பார்க்க போறோம். இது நம்மளுடைய ஒரு அருமையான பாரம்பரியமான வெண்டைக்காய் குழம்பு. இது ரொம்ப சுவையானதுன்னு நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். இந்த அருமையான குழம்ப எப்படி பண்றது, நம்மளுடைய சுவையும் மாறாம அதே நேரத்துல சுலபமாவும் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். சீரகம் மற்றும் கசகசாவை சேர்த்து அரைச்சு இதை நம்ம செய்வோம். அப்படி என்ன ஆகும்னா, அகத்தை சீராக்குவதால் சீரகம் எனப்படும் அந்த சீரகத்தோட கசகசா உடலில் உள்ள குடல் புண்களை ஆற்றுவதற்கான வலிமையை கொண்டது. அதனால அது எல்லாத்தையும் சேர்த்து தேங்காயையும் சேர்த்து அரைச்சு சுவையான நம்மளோட குழம்பு தயாராயிடும். வாங்க இப்ப நம்ம வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அளவில் அரியப்பட்ட வெண்டைக்காய் 200 கிராம் அல்லது 1 கப், ஒரு பொடியாக அரிந்த வெங்காயம், சிறு எலுமிச்சை அளவு புளி தண்ணீரில் ஊற வைத்தது, ஒரு தக்காளி பொடியாக அரிந்தது, ஒரு தேக்கரண்டி கசகசா, 2 மேஜை கரண்டி தனியா தூள் சாம்பார் பொடி அல்லது சாம்பார் பொடி, 1 மேஜை கரண்டி மிளகாய் தூள், 1 தேக்கரண்டி ஜீரகம், 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 பூண்டு உரித்தது அல்லது 10 பூண்டு பல்கள், 3 மேஜை கரண்டி துருவின தேங்காய் அல்லது டெசிகேட்டட் தேங்காய், 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி வெந்தயம், சிறிதளவு பெருங்காயம் மற்றும் கருவேப்பிலை, தேவைக்கேற்ப எண்ணெய், சுவைக்கேற்ப உப்பு. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல வெங்காயம் மற்றும் பூண்டை போட்டு வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். இந்த முறையை துரிதப்படுத்துறதுக்காக, இந்த வதக்கலை துரிதப்படுத்துறதுக்காக சிறிது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆங்காங்கே வெங்காயம் வதங்கப்பட்டிருக்கிறதுனால தெரியும், அது சுருங்கி இருக்கும். பூண்டுலேயும் சிறிதளவு நிறமாற்றம் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வெண்டைக்காய் மற்றும் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் 1 அல்லது 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்து லேசாக இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு உதவி பண்ணலாம். மிதமான தீயில வச்சுக்கோங்க, காய் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் காயில் பரவுற மாதிரி வச்சுட்டு மூடி கொஞ்ச நேரம் வச்சிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷங்கள் எடுக்கும். கொஞ்சம் அந்த எண்ணெய் இதில் பரவறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய சிறிய மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு கசகசா ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு சிறிதளவு வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். கசகசா, ஜீரகம், துருவின அல்லது டெசிகேட்டட் தேங்காய். இப்போ இதில் கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு அதிலேயே வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். சிறிது நேரம் கழித்து நம்ம அரைச்சிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி திறந்து பார்க்கலாம். எல்லா பக்கமும் காயில் எண்ணெயெல்லாம் பரவி இருக்கு. வெறும் எண்ணெயில் மட்டுமே இந்த காய் வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காயின் குழக்குழப்பு தன்மை பாருங்க, இதுலேருந்து ஒரு வருது இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த குழக்குழப்பு தன்மையை நீக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், புளி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சொன்ன அளவிலான புளியை நல்லா ஊற வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இந்த புளியினுடைய பேஸ்ட் அப்படின்னு விற்குது, அதை உபயோகப்படுத்துகிறவங்க நேரடியாக 1 தேக்கரண்டி இந்த புளிக்கூளை எடுத்து தண்ணீரில் கரைச்சி இதில் ஊற்றிடலாம். புளித்தண்ணி சேர்த்தோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வெண்டைக்காயின் குழகுழப்பு தன்மை மாறி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், அதாவது புளியினால் இதை தடுக்க முடியும்ட்டு. அதனால தான் நம்மளுடைய மற்ற வெளியீடுகள்லையும் நம்ம சொல்லியிருக்கோம், வெண்டைக்காய் உபயோகப்படுத்துறதுல புளி அல்லது எலுமிச்சை சாறு உபயோகப்படுத்த சொல்லியிருக்கோம். இது புளி குழம்புன்றதுனால நம்ம புளி உபயோகப்படுத்துகிறோம். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த புளி தண்ணியில் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மசாலா பொடிகளை போட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கசகசா, சீரகம் மற்றும் தேங்காயை நல்லா வெந்நீரில் ஊற வச்சுருந்தோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். சிறிதளவு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம்.
பார்த்தீங்களா, நல்லா மையாக அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மற்ற பொடிகளை இது கூடயே சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அல்லது சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு நீங்கள் தோசை பீஸாலேயே போய் பார்த்துக்கலாம். இது வந்து எல்லாத்தையும் சரிவர கலந்துரும் அப்படின்றதுக்காக தான் இதுலேயே போட்டு நம்ம அரைச்சிடுறோம். பார்த்தீங்களா, நம்மளுடைய எல்லா பொடி மற்றும் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்மளுடைய குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். வெண்டைக்காய் ரொம்ப அழகாக வெந்துடுச்சு. இப்போ நம்மளுடைய அரைத்த மசாலா கலவையை இதில் சேர்த்துடலாம். நான் இது சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மொத்த மசாலாவையும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய தோசை பீஸாலேயே காமிச்சிருக்கிற சாம்பார் பொடியை உபயோகப்படுத்துகிறேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சரியான விகிதத்தில் நம்ம பண்ணியிருக்கிற சாம்பார் பொடி வந்து நல்லா இந்த குழம்பை ஒரு கட்டி பக்குவத்துக்கு கொண்டு வந்துடும். நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்காது. நல்ல ஒரு கட்டி பக்குவத்துக்கு சிறு தீயில வச்சு நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா போதும், நல்ல கட்டியாக வந்துடும். குழம்பு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வெண்டைக்காயில் எல்லா மசாலாவும் இறங்கி ஊறி போயிருக்கும். இப்போ நீங்கள் இதனுடைய சுவையை ஒரு வாட்டி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு இன்னும் 5 நிமிஷத்தில் கொதிச்சு தயாராகிடும். இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா தயாராகிடுச்சு. இதனுடைய கட்டி பக்குவம் வந்து நல்லா ஆறும் பொழுது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இதை அப்படியே ஆற விட்டுட்டிங்கன்னா இது கொஞ்சம் கட்டியாயிடும். அதை தவிரவும் நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே சுவை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிறு தீயில வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா கொதிக்க விடணும். சுண்ட சுண்ட தான் வத்த தான் இதனுடைய சுவை வந்து அதிகரிக்கும். அதனால் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கான கரண்டி அல்லது சிறிய வானலியை வச்சுக்கலாம். ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு மற்றும் வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெடிக்க ஆரம்பித்த உடனே பெருங்காயம் மற்றும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்படியே குழம்புக்குள்ள இதை சேர்த்துடலாம். சுவையான வெண்டைக்காய் குழம்பு தயார். நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் குழம்பு தயாராயிடுச்சு. வாங்க இதை நம்ம பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றலாம். பாத்தீங்களா, என்னுடைய பக்குவம் மெதுவா மாறுபட்டு இன்னும் கொஞ்சம் கூட கட்டி பதத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த சுவையான நம்மளுடைய வெண்டைக்காய் காரக்குழம்பு அல்லது வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க இல்லையா? இதை நிச்சயமா இன்னைக்கே செய்து பார்த்து எந்த கூட வேணாலும் நம்ம சாப்பிடலாம். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இப்படி நம்மளுக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் அது கூட போட்டு இந்த அருமையான குழம்போட சேர்த்து சாப்பிடலாம். இது கூட நெய் அல்லது சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிடலாம். அதனுடைய சுவையை அதிகரிச்சுட்டே இருக்கும். என்ன பண்ணாலும் அருமையான இந்த சுவையான வெண்டைக்காய் குழம்பை இப்பயே செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபீஸ்க்கு dosapizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.